புதுச்சேரி பாண்லே நிறுவனத்தில் 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் தயார் செய்யும் உற்பத்தி கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாண்லே நிறுவனம் குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை இணையத்துடன் செய்து கொண்ட ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமுல் பிராண்ட் ஐஸ்கிரீம் உட்பட தற்பொழுது தினமும் 10,000 லிட்டர் உற்பத்தி செய்து வழங்கப்பட்டு வருகின்றது. இதனை 20,000 லிட்டராக அதிகரிக்கும் நோக்கிலும் கோன் ஐஸ்கிரீம் உற்பத்தியினை தொடங்கிடவும் விரைவாக கெட்டிப்படுத்தும் வசதியினை ஏற்படுத்தும் வகையிலும் புதிய 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் ரூபாய் 3,435.31 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் நிறுவப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதிய 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் அமைக்கும் பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் சரவணன் குமார், தேசிய பால்வள வாரியத்தின் தலைவர் மேனேஜ் ஜா, தலைமை செயலர் சரத் சவுகான் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர்கள், நிர்வாகிகள், விவசாயிகள் மற்றும் பால்லே பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் அமைச்சராக இருந்த பட்டியலில் ஐயா அவர்கள் முதலிடத்தை நோக்கி வந்து நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். Chief Guest, Chairman National Dairy Development Board, Dr. Minesh Shah, Honorable Chief Minister, sir. மிகுந்த நன்றி வேளையில் தெரிவித்துக் கொண்டு பதவியேற்று தொடர்ந்து 7 ஆண்டுகள் புதுச்சேரி மாநிலத்திலே முதன்மை கூட்டுறவு சங்கமாக, அதிக பால் உற்பத்தி பெற்ற சங்கமாக எங்களுக்கு உறுதுணை புரிந்து ஏறத்தாழ அப்பொழுதெல்லாம் ஒரு 1000 மாடு நமக்கு ஆர்டர் தான் இன்னைக்கு பாலை ஓரளவு நிமிர செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய முதலமைச்சர் உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறார். அதை பயன்படுத்தி இந்த பாலை நிறுவனத்தை புதுச்சேரியில் சிறந்த ஒரு நிறுவனமாக கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அதற்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இன்றைக்கு இந்த 20,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஐஸ்கிரீம் உற்பத்தி நிறுவனத்தை இங்கே ஆரம்பிக்கிறது இருக்கின்றோம். அதே போன்று மாண்புமிகு முதலமைச்சரை கோரிக்கை வைத்திருக்கேன். இந்த பால் வாங்கி விற்கிற அந்த இடம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 ஆண்டுகளாக அந்த அப்படியே அந்த பழைய இடத்துல இருக்குது. அது முழுவதுமாக நவீனமயமாக்கப்பட்ட ஒரு ஒளிவோடு கூடிய புதிய அந்த பால் பாக்கெட் அடிக்கிற அந்த இடத்த மாற்றி கொடுக்கணும்னு வேண்டுகோள் வைத்திருக்கேன். அதையும் நம்முடைய முதல்வர் விரைவில் செய்து கொடுப்பதாக உறுதியளித்திருக்காங்க. இது போன்று பால் நிறுவனத்திற்காக பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் 10 மணிக்கு தான் முதலமைச்சர் டைம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி 10 மணிக்கு இது பூமி பூஜைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு டைம் அவங்க எப்படியும் அந்த நேரங்காலம் பார்த்து தான் வருவாங்க. 9:45 50க்குள்ளே பூமி பூஜை போடணும்னு சொல்லிட்டாரு. ஆக கரெக்டாக அந்த டைமில் வந்து ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அந்த பூமி பூஜை இன்றைக்கி வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. உங்களின் சார்பாக இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் So get very good quality, hygienic, affordable dairy products which will be actually made locally in the Union Territory. I am happy to say that for setting up the plant, NDDB has extended சார்ந்த அதிகாரிகள் மற்றும் நம்முடைய கூட்டுறவு நிறைய நிறுவனம்லாம் வந்திருக்கு. பால் கொடுத்து நிறைய புதுச்சேரி மக்களுக்கு வழங்குவதற்கு நிறைய இருக்குது. இன்னும் யாருக்கு பால்லே வந்துருக்கா அப்படின்னு, பால்லே பாக்கெட் வந்துருக்கா, பால்லே வந்துருக்கா அப்படின்னா, பால் வந்துருக்கா அப்படின்னு தான் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு நிறைய பால் தான் இருக்குது, கிடைக்குது, பாய்ச்சி வருகிறா அப்படின்னு சொன்னாலும் இல்லை பால்லே பால் தான் வேணும். இப்போ சின்ன ஸ்ட்ரைக் இருந்தால் போதும், வரல 5 மணிக்கு வரல, 6 மணிக்கு வரல, என்ன அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. ஒரு நம்பிக்கை பால் மீது ஒரு நல்ல நம்பிக்கை. இந்த பால்லே நிறுவனம் இப்போது இதனுடைய கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இது எந்த அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டும், இந்த லாபத்தில் இயக்குவதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்க வேண்டும், இதெல்லாம் தான் இப்போ நம்முடைய எண்ணத்தில் இருப்பது. நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று. நம்முடைய குஜராத் தேசிய பால்வள இந்த வாரியத்திற்கு நம்முடைய அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நம்முடைய ஆலை இந்த பால்லே எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கணும். தேவையாகவும் எடுத்துக்கலாம், அதிக லாபம் இருக்க முடியாது. மற்றெல்லாம் எனக்கு கூட ஒரு அந்த நேரத்தில் அந்த ஒப்பந்தம் செய்யும் பொழுது நம்மக்கிட்ட அமுலில் இருந்து கேட்குறாங்களா அப்படின்னு நான் கேட்டேன்.
முதல்ல ஒப்பந்தம் போடும்போது என்ன கேட்டாங்க, அப்போ இது அமுல் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்களா? ஆமாம், நம்மகிட்ட தான் கேட்குறாங்க, நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நம்ம ஒரு ஒப்பந்தம் வைத்துட்டு வந்து இந்த ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச முதல்ல என்ன பண்ணுவோன்னா, நான் அடிக்கடி இது பார்ப்பேன், இந்த பாலில் வருவேன். அப்போது நெய் தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. நெய், நம்முடைய பாலில் நெய் இருக்குது. அந்த நெய் வந்து மற்ற வட மாநிலங்களில் மற்றவங்க நிறைய வாங்கிட்டு போவாங்க. அப்போ சட்டமன்றத்தில் நிறைய கேள்விலாம் கேட்பாங்க. அந்த சமயத்தில் நெய் சம்பந்தம் நிறைய கேள்விலாம் கேட்பாங்க. நெய் தான் நம்ம கொடுத்துட்டோம், பால் பவுடர் நெய் இது கொடுத்துட்டோம். ஐஸ்கிரீம், நம்முடைய ஐஸ்கிரீம் நம்ம ஆனந்துக்கு போய்ட்டு வந்து பார்த்தோம், அங்கே எப்படி இருந்தது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சாக்லேட்ஸ் எது போகிறது அது மாதிரிலாம். இப்போ ஒரு நெய் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இப்போ இது மாதிரி ஐஸ்கிரீம் கேட்குறாங்க. அந்த மற்ற அந்த பிள்ளைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பல பால் சம்மந்த பொருள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த கோஆர்டினேஷன் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் கூட பார்க்கணும். பல நிகழ்ச்சிகள் இது நம்முடைய பாலினுடைய அந்த ஐஸ்கிரீம், அந்த கோனை இதெல்லாம் தேவை அப்படின்னு விரும்பி கேட்குறத பார்க்கணும். அப்போ நம்ம மீது நம்பிக்கை இருக்குது, மக்களுக்கு நம்ம மீது பாலின நிறுவனத்தின் மீது அதிக நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் நம்ம உற்பத்தி போதுமானதாக இருக்குதா, பால் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நமக்கு 1,20,000 லிட்டர் ஒரு நாளைக்கு தேவை. நம்ம புதுச்சேரி உற்பத்தி பார்த்தா ஒரு 60,000 லிட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது முன்னே இருந்தது 80,000 ஒரு லிட்டர் இருந்தது, இப்போ இல்லை. மற்ற மாநிலத்தில் வாங்குறோம், கர்நாடகா வாங்குகிறோம், தமிழ்நாட்டில் போய் பல ஈரோடு போன்ற இடம்லாம் போய் கேட்குறோம், வாங்குகிறோம். அதை வச்சு நம்ம இது மாதிரி பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். நம்முடைய மாண்பு சட்டப்பேரவை சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு ஒரு வருவாய் என்பது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த மாடு, கரை மாடு வளர்த்தல் என்பது ஒரு பெரிய குடும்பத்தை நடத்தக்கூடிய நிலையில் அமையும். நல்ல அந்த கரை மாடு வைத்து வளர்ப்பது. ஆனால் இப்போ நம்ம விவசாயிகளாக இருக்கிற விவசாயங்களாக இல்லை, இதெல்லாம் நகரமயம் தொழிற்சாலைகள் இது வந்துகிட்டே இருக்குது. அப்போது விவசாயம் குறைஞ்சி போயிடுது. ஒரு 10,000 ஹெக்டேர் விவசாயம் தான் அப்போ நமக்கு நிலம் இருக்குது, வேறு இல்லை. அப்போ நம்ம கறவை மாடு வளர்ப்பதை சொல்லுவோம், விவசாயிகள்லாம் வளங்க வீட்டில் வளங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி சொல்ல முடியாமல் பார்த்தா இல்லை, விவசாயம் குறைஞ்சி போச்சு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நம்முடைய மினி டைரின்னு சொல்லுவாங்கல்ல, கறவை மாடு படித்த பிள்ளைங்கள்லாம் கூட நம்ம படிக்கிறாங்க, நிறைய படித்து வாங்குவதற்கு நிதி உதவி அளிக்கின்றது, தீவனம் கொடுக்கின்றது, மானியம் கொடுக்கின்றது, இந்த மாதிரி நிறைய கொடுக்குறோம். அப்போ நம்முடைய தேவைக்கு ஏற்ப உற்பத்தியை நாம் புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும். கொண்டு வர முடியும். அதற்கு இளைஞர்கள் ஒத்துழைப்பு தரணும். மாடு வச்சு வளர்றது அவ்வளோ சுலபம் இல்லை, சிரமம் தான். சிரமப்பட்டதானே அது கண்ணு நல்ல உழைப்பு இருந்தால் தான் லாபம் கிடைக்க முடியும். அப்போ சிரமம் தான். ஆனால் இருந்தாலும் நமக்கு படித்து விட்டு நம்ம சும்மா இருக்கிறோம், அப்படி சும்மான்னு சொல்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது. அது இது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி கறவை மாடு வைத்து அது பால் பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கொண்டு வருவாங்க. நிறைய இடத்துல பார்க்கலாம், தமிழ்நாடு நிறைய இடத்துல பார்க்கலாம். சின்ன சின்ன நகரப்பகுதியில் வரும்போது அது மாதிரி ஒரு 10 மாடு 20 மாடு இது மாதிரி வாங்கி கறவை வளர்க்கும்போது பால் உற்பத்தி பிறகு நம்முடைய வருமானமும் பெருக்கிக் கொள்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் இதை நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பாலை பொறுத்தவரை இப்போ நம்முடைய குஜராத் மாநில ஆனந்த நிறுவனத்தை பாதித்த தலைமை ஒத்துழைப்போடு நமக்கு ஐஸ்கிரீம் பிளான் போடுறோம். ஒரு 34 கோடி அளவில் போடுறோம். இதில் நம்முடைய அரசுடைய நம்முடைய கடன், நீண்ட கடன் இது இருக்கு. ஆனால் அவங்க கேட்குற அளவுக்கு நம்ம உற்பத்தி செய்து கொடுக்குறோமா? இப்போ உற்பத்தி செய்து கொடுக்குறோமா? அது நீங்கள் பார்க்கணும். நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். நீங்கள் நம்ம அவங்களால கேட்கறத கொடுக்க முடியல, அவங்க வேறு எங்கேயாவது இப்போ இந்த பிளான் வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துருவாங்களோ அவனுக்கு ஒரு அச்சம் இருக்கான்னு சொன்னாங்க. அது 7,000 இது நம்ம கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ம 2,000 3,000 செய்கிறோம். அவனுடைய உற்பத்தி இது அளவு உற்பத்தி செய்ய முடியும் நிலையில் இருந்தால் கூட நம்முடைய ஊழியருடைய ஒத்துழைப்போடு அதுவே சரியாக நம்ம கொடுக்கறது இல்லை. நைட் ஷிஃப்ட் போட்டு கொடுத்தா கொடுக்கலான்றாங்க, இன்னும் கூட வேலை செய்ய கொடுக்கலான்றாங்க. ஆனால் இல்லை, நீங்கள் லாபம் அதிகமாக இல்லாமல் லாபமே இல்லாமல் போய்ட்டுருந்தா கூட்டுறவு சேவைலாம் அழிவதற்கு காரணம், லாபம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இது மாதிரி நம்ம லாபத்தை ஈட்டுவதற்கு ஒரு முயற்சி சரி எப்படி அரசாங்கத்தையே எதிர்பார்க்குறது. அரசாங்கம் மானியம் கொடுக்குமா, பணம் கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறது. அது இல்லாமல் நாம் லாபம் ஈட்ட வேண்டும், நம்முடைய நிறுவனம் லாபத்தில் இயங்க வேண்டும் என்பதில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது முக்கியமாக இந்த பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு அது இருக்க வேண்டும். பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும்.
பாதி பேர் வேலை செய்யறது, பாதி பேர் வேலை செய்யறது இல்லை. அவன் மாதிரி இருக்கக்கூடாது. நான் கேள்விப்பட்டது தான். இன்னும் உள்ள வரலாம். சரியா, நான் இப்போ வெளியில் வந்து கேள்விப்பட்டேன். பாதி பேர் வேலை செய்யறது இல்லை, பாதி பேர் தான் இருக்காங்க. பாதி பேர் எங்கே இருக்கான்னு தெரியலலாம் சொல்கிறாங்க. அது ஊழியர்களே சொல்கிறாங்க, பாதி பேர் எங்கே இருக்கான்னு தெரியல இருக்காங்க. அப்படி எப்படி லாபம் கிடைக்கும் உங்களுக்கு? எப்படி உற்பத்தி பெருக்க முடியும்? உற்பத்தியை பெருக்கி நீங்கள் ஐஸ்கிரீம் அவங்களுக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு மறுபடியும் ஆள் கொடுப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வேறு யாரும் மாற்றி கொடுப்பாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ அவங்களுக்கு போகும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த எத்தனை நிறுவனங்கள் மூடப்பட்டு வேலை இருக்காங்க. நல்லா பாருங்கள், எத்தனை நம்மளுக்கு அதாவது ரொம்ப நல்லா இயங்கி வந்தது. எல்லா நிறுவனமும் ரொம்ப நல்லா இயங்கி வந்தது. கூட்டுறவும் சரி, மற்ற டிரான்ஸ்போர்ட் ஐடி பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இயங்கி வந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு? வேலை இல்லை அவங்களுக்குலாம். ஏன்னா வேலை சரியாக செய்யலை, அதில் கொண்டு வரல. ஊழியர்கள் நிர்வாகம் சொல்லுவாங்க, நிர்வாகம் ஊழியர்கள் சொல்லுவாங்க. மாறி நாமளே சொல்லிக்குவோம். நாமளே சொல்கிறது என்ன வருது? அது யாருக்கு நஷ்டம்? நிர்வாகத்தில் அதிகாரிக்கு நஷ்டம் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதிகாரிக்கு இருப்பார், போடுவார். அவர் வேறு எங்கேயாவது ஒருத்தர் எடுத்துக்குவாங்க, வெளியில் மற்ற மாநிலத்துக்கு கூட்டுவாங்க. அந்த அதிகாரிகளுக்கு ஒரு சில நாலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அறிவுத்திறன் இருக்கு, அந்த தொழில்நுட்பம் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அவங்க ஏதோ போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் பணியாற்றிருந்தால் நமக்கு தான் வேலை இல்லை, சம்பளம் இல்லை. லாபத்தில் கொண்டு வந்தால் தான் சம்பளம் நல்லா கொடுக்க முடியும், காலத்தோடு கிடைக்கும், அதிக சம்பளம் கொடுக்க முடியும், பணி நிரந்தரம் செய்ய முடியும். இன்றைக்கி எத்தனை கோடி நஷ்டம் சொன்னால் 27 கோடி. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கேட்டால் 30 கோடி வந்துருதுங்கன்னுவாங்க. அப்போ அதாவது நஷ்டத்தில் எங்கத்தையும் அதிகமாக தவிர நஷ்டத்தை குறைச்சி லாபத்தில் கொண்டு வந்துன்னு சொல்லக்கூடிய அளவில் யார் இருக்கணும்? நீங்கள் ஊழியர்கள் இருக்கணும், பணியாற்றுகின்ற ஊழியர்கள் இருக்கணும். அதில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னால் ஒரு கசப்பான உண்மை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இதை நல்லா வளர்த்து வச்சுருந்தோம், பெரிய அளவு வளர்த்து வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி நஷ்டத்தை கொண்டு வந்துருக்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. லாபத்தில் இயங்க வைக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும், முயற்சிகள் செய்ய வேண்டும், எல்லாம் வேலை செய்யணும். ஒரு இரவு அதாவது நைட் ஷிஃப்ட் போடுவாங்கன்னா நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சால் இன்னும் அவங்களுக்கு அமுலில் கேட்குற மாதிரி நம்ம இன்னும் கூடுதலாக கொடுக்க முடியும். அவங்க 7,000 உற்பத்தி 7,000 இருக்கணும், 7,000 கொடுக்க முடியும். கொடுத்தா நமக்கு லாபம் அதிகம். நமக்கு லாபம் அதிகம் வந்தாலும் நம்ம நஷ்டத்தை குறைக்க முடியும். பின்னாடி நீங்கள் அந்த லாபத்தின் மூலமாக உங்களுக்கு சம்பளம் பணியிடலாம் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு உண்டு. அதில் இதை புரிந்து கொண்டு இங்கே பணியாற்றுகிறவர்கள் மற்ற இது மட்டும் இல்லை, கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்கள் எல்லாம் அது மாதிரி நினச்சிட்டு பணியாற்றினா தான் எல்லாம் நிற்க முடியும். ஏன் சாத்தியப்பது எல்லாம் கேட்பாங்க. நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறோம், நிமித்த முடியுமான்னு பார்க்குறோம், வளர்க்க முடியுமான்னு பார்க்குறோம். ஏன்னா கீழே போயிட்டு போய் தூக்கிட்டு அவ்வளோ சுலபம் கிடையாது. நல்லா இருக்கும்போது உயர்த்திட்டு இருந்தது வேறு, கீழே போயிட்ட பிறகு மறுபடியும் நிமித்தம் இருந்தது சிரமம். அதனால் இதெல்லாம் கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்கள் பணியாற்றுகிறவர்களெல்லாம் இது ஒரு எண்ணம் இருக்கணும். இது நம்ம அரசாங்கம் வந்து போச்சு, நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி எத்தனை பாருங்கள், பேப்ஸ்கோ பேர் ஒன்றும் செய்ய முடியுதா? ஒன்றும் செய்ய முடியல. பல சர்க்கரை ஆலை, ஸ்பின்னிங் மில்லு, எதாவது செய்ய முடியுதா? செய்ய முடியல. ஆனால் இளைஞர்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேலையை நாம் சரியாக செய்து நிறுவனங்களை வளர்த்தால்தான் அதன் மூலமாக நமக்கு இன்னும் பல இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும். கூட்டுறவு அது நிறைய வாய்ப்பு உண்டு. கூட்டுறவு நிறைய வேலை உருவாக்கி நம்ம கொடுக்க முடியும், பொதுத்துறை நிறுவனம் கொடுக்க முடியும். ஆனால் அது எல்லாத்தையும் லாபத்தில் இயங்குகிற நிலை நம்முடைய முக்கியமான பக்கம் ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும். அதிகாரம் அதுக்கேற்றவாறு நடந்து கொள்ள நிர்வாகத்தை சரியாக கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய என்டிஏ ஏறக்குறைய இப்போ 4000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு இருக்குது. 4000 பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம் 4 வருஷத்தில். முன்பு வேலை கொடுக்க முடியும், 5 ஆண்டுகளில் கொடுக்க முடியுதா? ஒரு ஆளுக்கு ஒரு இளைஞர் கூட வேலை கிடையாது. ஆனால் இன்றைக்கு 4000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 1000 பேருக்கு இந்த 6 மாதத்தில் கொடுக்க போகிறோம். 1000 பேருக்கு, அதாவது எல்டிசி ஒரு 300 பேருக்கு எல்டிசி அடுத்த மாதம் தேர்வு இருக்குது. அடுத்த மாதம் தேர்வு எல்டிசி யூடிசி 2 இருக்குது. மற்ற துறையில் உள்ள பதவி அத்தனை நிரப்புவதற்கு நடவடிக்கை இப்போ நம்ம அரசு எடுத்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் காலதாமது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்குது. எல்லாம் அவருடைய தகுதி அடிப்படையில் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவதால், எழுத்து தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவதால் கொஞ்சம் காலதாமதம் ஆகின்றது. இருந்தாலும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளாக 1000 பணியிடங்கள் இந்த அரசு நிரப்பும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையில் நம்முடைய கூட்டுறவு நிறுவனங்கள் வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது இந்த அரசுடைய ஒரு எண்ணம். அதனால் நீங்கள் நன்றாக பணியாற்றி நம்முடைய பாண்டிய நிறுவனத்தை மேலும் மேலும் சிறப்பாக நல்ல நிலையில் லாபத்தில் கொண்டு வர
முயற்சிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு நம்முடைய விழாக்கு வருகிறது நம்முடைய Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.